இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பனானா போலா. இது வந்து பனானா கேக்குன்னு சொல்லலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பனானா அண்ட் எக்கு. நான் இப்போ 3 பனானா எடுத்திருக்கேன். இது வந்து மீடியம் சைஸ் பனானா. பெரிய பனானாவாக இருந்தால் 2 எடுத்தால் போதும். இப்போ நம்ம இந்த பனானா எல்லாமே ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வைக்கிறோம். இது ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி ஸ்மால் பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பனானா எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முட்டையோட அளவு வந்து ஆட் பண்ணணும். இந்த 3 பனானாங்கிறதுனால நம்ம 4 முட்டை ஆட் பண்ணுறோம். இப்போ பனானா எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சின்ன சாஸ்பேன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 டீஸ்பூன் கீ சேர்த்து அது சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கேஷ்யூஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரைசின்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ளஃபியாக பொரிஞ்சு வந்ததும் இதை ஆயிலிருந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி வைக்கலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிற கீயில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பனானாவை சேர்த்து லைட்டாக வதக்கலாம். இது ஒரு 2 or 3 மினிட்ஸ் வதக்கினா போதும். அதிக நேரம் வதங்கி அதோட ஷேப்பெல்லாம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ண வேண்டாம். ரொம்ப பழுத்த பழமாக இருந்துன்னா அதிகமாக குக் பண்ண வேண்டாம். இப்போ இந்த பனானா எல்லாமே ரிமூவ் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி வைக்கலாம். நான் இதே சாஸ் பேனில் தான் இந்த போலா ரெடி பண்ண போகிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை சேர்த்து கொடுக்கலாம். 4 முட்டை சேர்த்துருக்கோம். கூடவே 1/4 கப்பு சுகரு அதையும் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதோட ஒரு பிஞ்சு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கிறோம். இந்த எக் மிக்சரை நம்ம ஆல்ரெடி குக் பண்ண பனானாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸ் அண்ட் ரைசின்ஸ் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் கொஞ்சமாக எடுத்து டாப்பிங்காக நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போலா பண்ண வேண்டியது தான். நான் ஆல்ரெடி கீ சேர்த்து குக் பண்ண சாஸ் பேனில் தான் இந்த போலா ரெடி பண்ண போகிறேன். அப்போ அதில் ஆல்ரெடி கீ இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து ஒரு பழைய ஃப்ரை பேன் அல்லது ஒரு தோசை தவா எடுத்து வச்சுட்டு அது மேலே இந்த சாஸ் பேனை வச்சு இந்த போலா மிக்சர் நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறோம். இதை மூடி வச்சு மீடியம் லோ ஃப்ளேமில் 25 to 30 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணணும். 10 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸ் அண்ட் ரைசின்ஸ் ஆட் பண்ணுறோம். இதோட நான் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கலருக்காக தான், இது ஆப்ஷனல். இது கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. ஒரு ஸ்பேட்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இதை வந்து மேல் பக்கம் குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு அதில் இன்வெர்ட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் ஸ்டவ் டாப்பில் வச்சு குக் பண்ணி எடுக்கலாம். நார்மலாக இது குக்காகி தான் இருக்குது, இருந்தாலும் தேவைப்பட்டால் இந்த மாதிரி இன்வெர்ட் பண்ணி ஒரு வாட்டி கூட குக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் இன்வெர்ட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம போல நல்லா சூப்பராக குக்காகி வந்திருக்கு. இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ஹெல்த்தியும் கூட. பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி தான். பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டீ டைமுக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக நம்ம குக் பண்ணி சர்வ் பண்ணலாங்கிற ஒரு ரெசிபி தான். பனானா அண்ட் முட்டை தான் இதுக்கு மெயின் தேவை. இது ரெண்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.